ஒவ்வொரு நாள் இரவிலும் அந்த வீட்டிற்குள்ளிருந்து பியானோ சத்தம் கேட்கும். யாருக்கும் அந்த வீட்டிற்குள் செல்ல தைரியமில்லை. அந்த மர்மமான கிராமத்தில் வசித்த 3 நண்பர்கள் தினமும் ஒன்றாகவே விளையாடுவார்கள். அவர்கள் சாகசம் செய்ய நினைப்பார்கள். ஒரு நாள் அமாவாசை இரவு. ஊர் மக்கள் அனைவரும் ஒன்று கூடி பேசினர். அந்த வீட்டில் முன்னொரு காலத்தில் இசைக்கலைஞர் வாழ்ந்து வந்தார். திடீரென அவர் காணாமல் போய்விட்டார். அதிலிருந்துதான் அந்த பியானோ சத்தம் கேட்கிறது என்று ஊர் மக்கள் பேசிக் கொண்டனர். அந்த மர்மமான கிராமத்தில் வசித்த எழில், கவின், நிலா என்ற 3 நண்பர்கள் அந்த மர்மத்தை கண்டுபிடிக்க நினைத்தார்கள். அந்த 3 குழந்தைகளும் அங்கே என்ன இருக்கிறது என்று தெரிந்து கொள்ள முடிவெடுத்தனர். பயம் நம்மளை ஏமாற்றும், உண்மையை கண்டுபிடிப்போம் என்று கூறிவிட்டு மூவரும் அந்த வீட்டிற்குள் சென்றனர். அன்று அமாவாசை இரவு. வானம் முழுக்க இருள். காற்று பயங்கரமாக வீசியது. வீடு முழுக்க தூசியாகவும் சிலந்தி வலையாகவும் இருந்தன. திடீரென டவ் என்ற சத்தம் கேட்டது. அந்த ஹாலின் நடுவில் மிகப்பெரிய பியானோ இருந்தது. அதை பார்த்து கொண்டிருக்கும் போதே திடீரென டவ் என்ற சத்தம் மறுபடியும் கேட்டது. அங்கே அவர்கள் திரும்பி பார்க்கும் பொழுது மிகப்பெரிய ஒரு உருவம் நின்றது போல் தெரிந்தது. அங்கிருந்த ஒரு அணில் பியானோ மீது ஏறி குதித்து நடக்க ஆரம்பித்தது. அதிலிருந்துதான் அந்த சத்தம் வெளிவந்தது. நம் கற்பனைதான் நம்மை பயமுறுத்தியது என்று நினைத்து மூவரும் பெருமூச்சு விட்டனர். அணில் அந்த கொட்டையை பியானோக்குள் வைக்க முயற்சி செய்தது. அதனால்தான் அந்த மர்மமான சத்தமா என்று குழந்தைகள் மகிழ்ச்சியில் துள்ளி குதிக்க ஆரம்பித்தனர். மூவரும் அந்த மர்மமான வீட்டிலிருந்து மகிழ்ச்சியாக வெளியேறினர். அந்த அணிலை கீழே ஓடவிட்டனர். அடுத்த நாள் மூவரும் ஊர் மக்களை சந்தித்து உண்மையை கூறினர். பயம் என்பது வெளியே இல்லை, நம் மனதிலிருந்துதான் உருவாகிறது.